தாவேக தலைவர் விஜய் தன்னுடைய இரண்டாவது அரசியல் சுற்றுப்பயணத்தை தொடங்கும் வகையில் நாகையில் வாஞ்சூர் ரவுண்டானா பகுதியிலிருந்து பேரணியை தொடங்குகிறார். அது குறித்த சிறப்பு நேரலையில் நாம் பேச இருக்கிறோம். நம்மோடு இந்த நேரத்தில் சிறப்பு விருந்தினராக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அரங்கத்தில் இணைகிறார். மற்ற விருந்தினர்களும் இணைந்திருக்கிறார்கள். அவர்களோடு பேசலாம். திரு ரவீந்திரன் துரைசாமி, ஒரு இரண்டாவது சுற்றுப்பயணத்தை ரொம்ப நம்பிக்கையோடு விஜய் தொடங்கி இருக்கிறார். டெல்டா மாவட்டத்தை நோக்கி அவருடைய பயணம் இருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? எப்படி இருக்கு அவருடைய முதல் சுற்றுப்பயணத்தோட தாக்கம் இருக்கா? முதல் சுற்றுப்பயணத்தோட தாக்கம் ரெண்டாவது சுற்றுப்பயணத்தில் இல்லை. முதல் சுற்றுப்பயணத்தால் ஒன்றும் பொலிட்டிக்கல் ஃபாலோட்ஸ் ஒன்றும் இல்லை. இதெல்லாம் அவர் 2026 அவருக்கு ஒரு வாக்கு வங்கியை உருவாக்குறதுக்கு பண்ணுறாரு. ஜனநாயகத்தில் அவருக்கு உரிமை. அது என்ன வாக்கு வங்கிங்கிறது அன்னைக்குள்ள அரசியல் சூழ்நிலைகள், இவர் எடுத்து முன்வைக்கக்கூடிய இஷ்யூஸு, இது மையமாக 2026 தேர்தல் ஆணையம் சொல்லும். அதுவரை அவங்கவுங்க கணிப்புக்கு தக்கன ஒரு ப்ரெடிக்ஷன்ஸை சொல்லிகிட்டு இருப்பாங்க. பட் இவர் இந்த முதல் சுற்றுப்பயணத்துக்கு பிறகு இவருக்கு எதிராக கடுமையான விமர்சனத்தை வச்ச ஒரு தலைவர். 8.2% நிஜ ஓட்டு, கற்பனை ஓட்டல்ல, சர்வே ஓட்டல்ல, நிஜ ஓட்டை நிரூபித்த அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தலைவரான நாம் தமிழர் சீமான். குறிப்பாக அதில் அவர் எம்ஜிஆரை பற்றி பேசுவதற்காக இவர் எம்ஜிஆருக்கு எதிரான ஒரு விமர்சனத்தை சீமான் வச்சிருக்கிறாரு. அதில் மாறுபட்ட கருத்துக்கள் பலருக்கு இருக்கலாம். எம்ஜிஆரை டிஃபெண்ட் பண்ணக்கூடிய விஜய் அதற்கு இன்றைக்கி பதில் சொல்கிறாரா, கடந்து போயிடறாரான்னு பார்க்கணும். சீமானோட விமர்சனம், எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாளி, சாராய வியாபாரிகளை கல்வி தந்தை ஆக்கினார் என்கிற ஒரு கருத்தை சொல்கிறாரு. கல்வியை வியாபாரமயமாக்கி அது ஏழைகளுக்கு உயர்கல்வி கிடைக்காத ஒரு சூழ்நிலையை எம்ஜிஆர் உருவாக்கினார்னு சொல்கிறாரு. அடுத்தபடியாக எம்ஜிஆர் தமிழை பாடமொழி, பயிற்சி மொழி இதில் தமிழுக்குள்ள முன்னுரிமை அடித்து தமிழ் அவரால் வீழ்ச்சி அடைந்ததாட்டு சீமான ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. அடுத்து முல்லை பெரியார் இதில் அணை பாதுகாப்பை கேரளாவிட்ட கொடுத்துக்கிட்டு எம்ஜிஆர் தமிழினத்துக்கு ஒரு அநீதி அளித்தாருன்னு சொல்கிறாரு. இன்னொரு பாயிண்ட்டாக அவரோட பாயிண்டாட்டு ஒரு மகன் மாதிரி தன் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு ஆதரவாக இருந்தாருங்கிறத மட்டும்தான் எம்ஜிஆர் என்னால் பாராட்ட முடியுதுன்னு ஒரு கருத்தை சீமான் முன்வைக்கிறாரு. அந்த இவரோட திருச்சி பரப்புரைக்கு பிறகு இவருக்கு எதிரான விமர்சனத்தை சீமான் முன்வைக்கும்போது இதற்கு என்ன பதில் சொல்கிறாருங்கிறத நம்ம பார்க்கணும். குறிப்பாக விஜய் பல இஷ்யூஸில் அப்படியே கடந்து போயிடுவார். இப்போ இண்டோ பாக் வாருங்கிற லெவலில் வரும்போது அதில் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் மோடியின் வெற்றின்னு பிரதமர் மோடிக்கு வெற்றியாட்டு அதை போழ்ந்தார். அவர் என்டிஏ கூட்டணிக்குள்ளே இருக்க தலைவர். அந்த கூட்டணியில் இல்லாத ஓபிஎஸ் அவர்கள் இந்திய இராணுவத்தின் வெற்றிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சார். டெல்லி முதல்வர், பாஜக முதல்வர் இராணுவத்துக்கு ஆதரவாக ஊர்வலம் நடத்தின மாதிரி தமிழக முதல்வரும் நாங்கள் தேசப்பற்றில் யாருக்கும் சளைத்தவரல்ல, பேரறிஞர் அண்ணா பெருந்தகை சைனீஸ் அக்ரஷனோட நாடு இருந்தால் தான் வீடு இருக்குன்னு இந்தியாவுக்காக நின்னார். அது மாதிரி நாங்கள் இந்திய இராணுவத்துக்காக நிற்கிறோம்னு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆபரேஷன் சிந்தூருக்கு ஆமாம் ஒரு ஆதரவான ஒரு ஊர்வலத்தையே நடத்தினார். டெல்லி பாஜக முதல்வரும் தமிழக முதல்வரும் அதை நடத்தினாங்க. இப்படி பல கட்சிகளும் பலதரப்பட்ட கருத்து சொல்லும்போது நாம் தமிழர் சீமான், அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி யாதவ் வரிசையில் அதோட கொஞ்சம் கடுமையாட்டு நீங்கள் ஏழை விவசாயிகளை வஞ்சிக்கிறது தப்பு, சிந்து நதிர் நீரை ஸ்டாப் பண்ண தப்பு, விவசாயிகள் என்ன இது பண்ணால் நீங்கள் கொலை செய்த தீவிரவாதிகளை நீங்கள் கோட்டை விட்டுட்டீங்க, உங்கள் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலிவர், கவர்மெண்டோட உளவுத்துறை ஃபெயிலிவர், இதற்கு கவர்மெண்ட் தான் பொறுப்பேற்கணும். என் மக்களை கொன்ற தீவிரவாதிகளை உங்களால் ஒன்றும் பண்ண முடியாமல் சாதாரண விவசாயிகளுக்கு நதிநீரை கொடுக்க மறுக்கிறீங்கன்னு கருத்தை சொன்னாப்புல. ஆனால் விஜய் இன்று வர அந்த இஷ்யூ, ஒரு பெரிய மேஜர் இஷ்யூவில் ஒரு கருத்து இல்லை. அப்போ அவர் அந்த இடத்துக்குள்ள ஒரு கருத்து சொன்னால் அது 4 பேர் ஆதரிப்பாங்க, 4 பேர் எதிர்ப்பாங்கங்கிற பற்றி ஒரு அதை பற்றி கவலைப்படாமல் ஒரு கருத்து சொல்வதற்கு ஒரு துணிவற்றவராக அதில் ஏன் கருத்து சொல்லணும், கருத்து சொன்னால் எதிர்ப்பு வந்துடுமோ, அல்லது கருத்து சொன்னால் நம்ம பாஜகவுக்கு ஆதரவாக கருத்து சொல்கிறோம் 4 பேர் சொல்லிடுவாங்களோங்கிறதுக்காக அதில் கருத்து சொல்லாமலே எபாசிவா நெளிவிட்டு வர்றார். ஒரு அரசியல் கட்சிங்கிறது தனக்கு ஒரு பெரிய மேஜர் விஷயங்களில் கருத்தை சொல்லணும். அந்த மாதிரி தான் இவரோட விஷயங்கள் எல்லாமே பொத்தாம் பொதுவாக ஒரு தெளிவற்று மொட்டைச்சாத்தான் குட்டையில் விழுந்தாங்கிற அளவில் இருக்குது. நீங்கள் கொள்கை எதிரி பிஜேபின்னு சொன்னால் எந்தெந்த அடிப்படையில் கொள்கை எதிரி பிஜேபிங்கிறத நீங்கள் விளக்கணும். இந்த இண்டோ பாக் மேட்டரில் சொன்னால் கூட அதில் எக்ஸ்போஸ் ஆயிடுவோமோன்னு பயந்து கருத்து சொல்ல முடியாதவராக இருக்கிறாரு. அதுபோல் திமுக அரசியல் எதிரினா ஏன் அரசியல் எதிரிங்கிறத விளக்கணுங்கிற கருத்துக்கள் வருது. இன்றைக்கி அதற்கான விளக்கத்தை சொல்கிறாரான்னு பார்க்கலாம். இன்னும் அவருக்கு டைம் இருக்குது. தேர்தலுக்கு முந்தைய காலங்கள் வர சொல்லலாம். பட் இந்த விமர்சனங்கள் அவருக்கு எதிராக வந்திருக்குங்கிறது தான் நம்ம திருச்சி அவரோட ரோட் ஷோவுக்கு பிறகு நமக்கு இப்பொழுது தெரிய வருது.
ரைட், நான் அதை ஒரு முதல் கருத்தை எடுத்துக்கிறேன். தொடர்ந்து திரு அரவிந்த் குணசேகரன் கிட்ட பேசலாம். அரவிந்த், இப்போ இந்த விவகாரத்தில் விஜயினுடைய பரப்புரையினுடைய பேச்சு அப்படிங்கிறது தான் திரும்ப திரும்ப ஒரு விமர்சனத்திற்கு உள்ளாகிட்டே வருது. அதை இந்த முறை தன்னுடைய சுற்றுப்பயணத்தில் அவர் மாற்றிக்கொண்டிருப்பாருன்னு எதிர்பார்க்கலாமா? எந்த 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 ஸ்பேஸில் விஜய் அதை தவற விடுறாருன்னு ஒரு பொது அடிப்படையில் பார்க்கலாம்? விஜய் மாநாட்டுல பேச எப்பவுமே 2 மாநாட்டிலுமே அரசியல் எதிரியும் கொள்கை எதிரியும் அட்டாக் பண்ணி பேசுறதா பேசியிருக்காரு. ஆனா அதை தாண்டி இப்போ ஒவ்வொரு ஊருக்கா ஒவ்வொரு மாவட்டமா போய் அந்த மக்களை சந்திப்பதற்கான பயணம் என இதை அறிவித்து விட்டு அந்த மக்களுக்கு அந்தந்த ஊர்ல அந்தந்த மக்கள் என்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்றாங்கிறத பேசாம ஒரு 10 நிமிஷம் பேசுறது, ஒரு 5 நிமிஷம் பேசுறதுங்கிறது இது அவர் கட்சிக்கு எந்த ஒரு பயனையும் கொடுக்காது. நம்ம இதுக்கு முன்னாடி பேசும்போது நம்ம சொன்னோம், ஒரு கூட்டம் அரசியல் மயமாக்கப்பட வேண்டும். ஆனால் விஜய பார்க்க அவரோட ரசிகர்கள் வராங்க அப்படிங்கறத தாண்டி இந்த மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் விஜய் தன்னோட கட்சியின் கொள்கையாக மக்களுக்கு எதை எடுத்துட்டு போனார். இப்ப இருக்கிறீங்களா, நீங்களே உங்க ஸ்கிரீன்ல பாருங்களேன், எல்லாருமே அந்த விஜய போட்டோ எடுத்துட்டு விஜய பார்க்கணும், விஜய்கிட்ட போட்டோ எடுக்கணும், விஜயை பார்க்கணும்னு வரக்கான கூட்டம் தான் அதிகப்படியான இருக்கிற கூட்டமா நமக்கு தெரியுது. நம்ம ஏன் சொல்றோம்னா, விஜய்க்கு போன முறை நம்ம திருச்சி எடுத்துக்காட்டா எடுத்துப்போமே, திருச்சி எப்படின்னா திருச்சியில காவல்துறை ஒன்றும் பெருசா கட்டுப்பாடு காவல்துறையோட கட்டுப்பாடுனால விஜய்க்கு அவ்வளவு பெரிய காலதாமதம் ஏற்படல. விஜய்க்கான காலதாமதம் ஏற்பட்டதே அவரோட ரசிகர்கள் தான். அதன் காரணமாக தான் இந்த முறை விஜய் அந்த அறிக்கையா விஜய் கட்சியில இருந்து ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. அதாவது விஜய் பயணிக்கும் போது பின்னாடி நீங்க யாரும் பயணிக்க தேவையில்லை, பின்னாடி வராதிங்க. இதெல்லாம் இதுக்குதான் நம்ம சொல்றோம். ஒரு அரசியல் மயமாக்கப்பட்ட கூட்டமா இருந்தா இதை இப்படி கையாள மாட்டாங்க. இதனாலதான் இது ஒரு ஃபேன் கிளப்பாவே இன்னமும் இருக்காங்கிற ஒரு கேள்வி நம்ம ஏன் முன்வைக்கிறோம்னா, இதுக்கான பிரச்சனை விஜய் தான் ஃபேஸ் பண்றாரு. திருச்சியில அவரோட ரசிகர்களோ கட்சி தொண்டர்களோ ஒரு கட்டுப்பாடோட கரெக்டான அந்த பாயிண்ட்ல மட்டும் நின்று இருந்தாங்கன்னா விஜய் சரியான நேரத்துல அவரால் அங்க பேசி இருக்க முடியும். ஆனால் இப்படி அந்த கட்டுப்பாடுகளை மீறி அவர்கள் செயல்படுவதன் காரணமாக இது மக்களுக்கும் பெரிய இடையூறா இருக்கு. அதே மாதிரி விஜய்க்கும் ஒரு பெரிய இடையூறா தான் இருக்கு. விஜய் சொன்ன டைமுக்கு ஒரு இடத்துல போய் பேச முடியல. சோ நாகப்பட்டினத்தை எடுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் ஒரு அளவுக்கு கொஞ்சம் கட்டுப்பாடோட இருக்காங்கன்னு தான் தோணுது. ஆனா இன்றைய தினம் விஜய் அந்த கூட்டத்துக்கு என்ன சொல்ல போகிறார்? விஜய் அங்க இருக்கக்கூடிய அவரோட கட்சி தொண்டர்களை தாண்டி அங்கு இருக்கக்கூடிய நாகப்பட்டினத்தில் உள்ள மக்களுக்கு விஜய் என்ன செய்தி, என்ன ஒரு கருத்தை சொல்ல போறாருங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதை விஜய் பேசுறாரா, இல்ல அரியலூர்ல பேசின மாதிரி ஒரு 10 நிமிஷம் வழக்கம் போல டிஎம்கே பிஜேபியை மட்டுமே பேசிட்டு போறாராங்கிறது தான் பார்க்கணும். ரைட், நம்ம தொடர்ந்து பேசலாம் அரவிந்த். தொடர்ந்து திரு ஜெகதீஷ், இப்போ இந்த பரப்புரை அப்படிங்கிற சுற்றுப்பயணத்துல விஜயனுடைய கூட்டம் அப்படின்னு பார்க்கும்போது அரவிந்த் குறிப்பிட்ட மாதிரி ரசிகர்கள் அப்படிங்கிறது தான் விஜயை பார்க்கணுங்கிற எண்ணத்துல இருக்கிறவங்க அதிக அளவில் இருக்கிறாங்கிறத புரிந்து கொள்ள முடிகிறது. அப்படின்னா இன்னமும் ஒரு உச்ச நட்சத்திரமா மட்டும்தான் விஜய் இருக்கிறாரா? ஒரு தலைவராக அவரை அவருடைய தொண்டர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள்னு பார்க்கலாமா? இது பற்றி உங்களுடைய பார்வை என்ன? இதை நீங்க இப்படி புரிஞ்சுக்கலாம். நீங்க இப்ப தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அப்படிங்கிற டேகை எடுத்துட்டு ஒரு நடிகராக விஜய் வந்தாலும் இந்த கூட்டம் வருமானம் நிச்சயமாக வரும். நீங்க மதுரைக்கு ஒரு ஷூட்டிங் ஜனநாயகன் ஷூட்டிங்கு போனாரு, அதுக்கு பிறகு கொடைக்கானல்ல ஷூட்டிங்கு போனாரு. 2 இடத்துலயும் நான் ரோட் ஷோ எல்லாம் போக மாட்டேன்னு சொன்னாரு. பட் ரோட் ஷோ யாரும் வராதிங்கன்னாரு, ஏர்போர்ட்டுக்கே கூஞ்சாங்க. அது யார் ஏற்பாடு பண்ணாங்கன்னு தெரியல. அதற்கு பிறகு அவர் தொடர்ச்சியாக அங்கேயே ரோட் ஷோ பண்ணாரு. கொடைக்கானல்ல முழுக்க ஜனநாயகன் ஷூட்டிங்கா மட்டும்தான் போனார். திறந்து ஜீப்ல போனார். அந்த ஜீப்ல போகும்போது வரிசையா மக்கள் நின்னாங்க, விஜய் பார்த்து கையடிச்சாங்க, அவரும் கையடிச்சாரு. இது நடந்துச்சு, கொடைக்கானலையும் நடந்துச்சு. அப்போ இந்த நேரத்திலும் இந்த வண்டியில உங்க வர விஜய், நான் வரேன், தமிழக வெற்றி கழகம் இல்லை கொள்கை தலைவர்கள், இது எதுவுமே இல்லாம நடிகர் விஜய் வலம் வருகிறார் என்றாலும் நிச்சயமாக இந்த கூட்டம் வரும். நீங்க ஏன்னா அவரை பார்க்கணுங்கிறது நீங்க அவரோட ரசிகர்களுக்கு ரொம்ப காலமாக அவர்களுக்கு ஒரு பேராவல். அவர் ஒரு திரையிலே நம்ம பார்த்துட்டு இருக்கோம், நேரடியாக பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு. அது இல்லாம அவர் பக்கத்துல இருந்து பார்க்கலாம், போட்டோ எடுக்கலாம், ரீல்ஸ் போடலாம், ஷார்ட்ஸ் போடலாம். இதுவே எங்களுக்கு ஒரு பெரிய விஷயம், ஒரு பெரிய சாதனை மாதிரி. விஜயை பார்த்துட்டாலே பெரிய சாதனை மாதிரின்னு இன்னும் சில இளைஞர்களாக இருக்கிறவங்க, பெண்களாக இருக்கிறவங்க நினைக்கிற ஒரு கட்டத்துல தான் இருக்கும். அப்ப அதனால சொல்றேன், இந்த கூட்டம் என்பது நீங்க ஓகே, அப்படி வர்ற கூட்டத்தையாவது நீங்க எவ்வளவு தூரம் அவர்கள் அரசியல் கத்துக் கொடுக்குறீங்க அப்படிங்கிற கேள்வி எழுது. நீங்க அரசியல் கத்துக் கொடுக்குறீங்கன்னு சொல்லும் பொழுது நீங்க பேசுகின்ற விஷயங்கள் மூலியமாக அந்த மக்களுக்கு எவ்வளவு தூரம் அரசியலை பூத்துறீர்கள் என்று நீங்க அதனாலதான் நீங்க ஒவ்வொரு நேரமும் நீங்க பேசுகின்ற விஷயங்களை நீங்க அவங்களுக்கு போய் சேர்ற மாதிரி அவங்களுக்கு இன்னும் டீடைலா பேச வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. நீங்க மதுரை மாநாடு முடிந்த பிறகும் சரி, நீங்க விக்கிரவாண்டி மாநாடு முடிந்த பிறகும் சரி, திருச்சியில கூட்டம் நடந்த பிறகும் சரி, விஜய் என்ன பேசினார் அப்படின்னு ஒரு ரசிகர்கள் மைக் கட்டிட்டீங்கன்னா அவங்க மறுபடியும் டிவிக்கே தளபதி தான் சொல்றாங்க. இந்த விஷயங்கள் எடுத்து பேசுறது ரொம்ப முக்கியமான விஷயங்கள். திருச்சியில முக்கியமான பிரச்சனை விஜய் அட்ரஸ் பண்ணாருங்க. அரியலூருக்கு முக்கியமான பிரச்சனை விஜய் அட்ரஸ் பண்ணாருங்க. திமுக கொடுத்த தேர்தல் அறிக்கைகளை சில இந்த விஷயங்கள் செய்யலங்கிறத ரொம்ப சுட்டிக்காட்டி இந்த ஸ்பெசிபிக் அந்த விஷயத்தை பேசினாருங்க. அதுல டீடைலா நிறைய பேசினாருங்க, அதுக்கான தீர்வுகளை முன் வச்சுட்டாருங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா பரவாயில்ல. இந்த கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக அரசியலை நோக்கி நகர்கிற கூட்டமாக இருக்கும். இன்னைக்கு கூட்டம் எப்படின்னா, ஓகே பார்த்துட்டோம், நீங்க பார்த்தோம், நீங்க திருச்சியில அவருக்கு மைக் வேலை செய்யல. மைக் வேலை செய்யும் போது போடும் போது என்னன்னா அவர் மைக் வேலை செய்யாத காரணத்துல கூட்டம் கலைந்து போகிறது இல்ல.
அவர் நாங்க பாத்துறோம், அந்த மைக் வேலை செஞ்சாலும் கூட்டம் கலைஞ்சு போகும். ஏன்னா நாங்க வந்த விஷயங்கிறத பார்த்துட்டோம். அவர் துண்டை பிடிச்சிட்டாரு, எங்க துண்டை தூக்கி எறிஞ்சிட்டாரு, நாங்க எல்லாம் துண்டு வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்ப நாங்க அடுத்தடுத்து நாங்க கிளம்புறோம், அடுத்து என்ன கூட்டம் ஆயிடும், நாங்க போய் எங்க வண்டி ஒரு இடத்துல நிக்குது, அதை எடுத்துட்டு போறோம் அப்படிங்கிற இடத்துல தான் இன்னைக்கும் இருக்கிறாங்க. நாகப்பட்டினத்துல இது நடக்கும். நீங்க அவர் மேல அவர் பேச ஆரம்பிச்சோட கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல அவர் பார்த்த மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நகர ஆரம்பிப்பார்கள். அதுதான் சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் இந்த கட்சி என்பது ஒரு சினிமாத்தனமான கட்சியாகவே எல்லாமே நடந்துகிட்டு. இப்ப நீங்க இந்த சனிக்கிழமை அரசியல்ங்கிறதே ஒரு சினிமாத்தனமான அரசியல் தானே. நீங்க முழு நேர அரசியல்வாதிகளை பார்த்திருக்கிறோம். இந்த மண் வந்து முழு நேரமாக நீங்க பார்த்த இன்னைக்கு நீங்க இப்ப இந்த செய்திகள் நடந்துட்டு இருக்கும்போது முதலமைச்சர் வந்து செம்மரம்பாக்கத்துல போய் என்ன வேலை பண்றாருங்கிற பாக்குறோம். நீங்க தொடர்ச்சியா செய்தியில் அன்புமணி ராமதாஸ் வந்து செக் டாம் கட்டணும் ஒரு இடத்துல வந்து போராடிட்டு இருக்காருங்கிற பாக்குறோம். சீமான் அவர்கள் பல கூட்டங்களுக்கு போயிட்டு இருக்காரு, பல்வேறு விஷயங்களை பேசிட்டு இருக்காரு பாக்குறோம். எடப்பாடி பழனிசாமி பரப்புரை கூட்டங்களுக்கு போயிட்டு இருக்காரு. இவங்க எல்லாம் செய்யறது தொடர் செயல்பாடுகள். வேற பொலிட்டிஷியன் அர்த்தம் பண்ணிக்கிறீங்கன்னா முழு நேரமான அவனுக்கு அரசியல்வாதி தான். கமல் போன்றவர்கள் சொன்னது, நான் வந்து பார்ட் டைம் பொலிட்டிஷியன் தாங்க, நான் பார்ட் டைம் சினிமாக்காரன், பார்ட் டைம் அரசியல்வாதி, நான் அப்படிதான் நான் இருப்பேன், சினிமாவில் சம்பாதிக்கிற காசு இதுக்கு நான் செலவு பண்றேன் அப்படின்னு ஓப்பனா டிக்ளேர் பண்ணி வந்தார். விஜய் செய்வது என்ன விதமான அரசியல்? இது வந்து முதல்ல இது வந்து ஃபுல் டைம் பாலிடிக்ஸா, பார்ட் டைம் பாலிடிக்ஸா, இல்ல சாட்டர்டே பாலிடிக்ஸ்? சாட்டர்டே பாலிடிக்ஸ். இது சாட்டர்டே எனக்கு வந்து நான் சென்னையில வந்து ஃபிளைட்டை பிடிச்சி கிளம்பி வருவேன், அப்புறம் கார் மாறி நான் வந்து பஸ்ல வந்து ஜெகதீஷ் சாரி குறுக்கிறதுக்கு மன்னிக்கணும். அதுக்குதான் வந்து அவங்களோட பொதுச் செயலாளர் ஆனந்த் சொல்றாரு, அவரை ஒரு நாள் அழைச்சிட்டு வந்து திருப்பி அழைச்சிட்டு போறதே எங்களுக்கு பெரிய சவாலான ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்போ அப்படி இருக்கும்போது அவரால் எப்படி எல்லா நாளும் பரப்புரை செய்ய முடியும், அதுக்கான பாதுகாப்பு எப்படி கொடுக்க முடியும்ங்கிறது அவங்க சைட்ல இருந்து சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. ஓகே, அப்ப ஒருவேளை அவர் ஜெயிச்சிட்டாலும் சட்டமன்றத்துக்கு அனுப்புவீங்களா இல்ல வீட்டுக்குள்ளே வச்சு போட்டி வச்சுக்குவீங்களா? சட்டமன்றத்துக்கு அவர் போய் தானே ஆகணும். அல்ல டெய்லி சட்டமன்றத்துக்கு போகும்போது பெருமை பயங்கர கூட்டம் வருது, அதனால சட்டமன்றத்துக்கு அண்ணன் போக மாட்டார், வீட்டிலே தான் இருப்பாரு, இல்ல நீங்க சட்டமன்றத்தை பணியூர்ல மாத்திருங்கன்னு சொல்லி கோரிக்கை வைப்பாங்களா அவங்க? நீங்க அரசியல் கட்சிக்கு வந்துட்டீங்க, நீங்க ஒரு பக்கம் என்ன சொல்றீங்க, எங்களுக்கு வந்து கூட்டம் வரும், கூட்டம் அதிகமா வரணும்னு எதிர்பார்த்து சில விஷயங்கள் திருச்சியில செய்த விஷயங்கள் எல்லாம் அப்பட்டமாக அந்த கூட்டத்தை நாங்க காட்டணும், அதை வந்து அப்படியே மேல இருந்து ட்ரோன் ஷாட் எடுத்துட்டே வந்து ஒரு 5 மணி நேரம் பயணம் பண்ணும்போது ஒரு பெரிய கூட்டம் அந்த மாதிரி காண்பிக்கணும்னு ஒரு முயற்சிகளை பண்றீங்க. இன்னொரு பக்கம் வந்து அவரை கூட்டிட்டு வரது பெரிய கஷ்டமான விஷயம். நீங்க அரசியலுக்கு வந்துட்டீங்க, நீங்க அதனால சொல்றீங்க, நீங்க அந்த சினிமா தனத்தை விட்டு முழு நேரமாக நீங்கள் அரசியலுக்கு வந்தீங்க. இதெல்லாம் சகஜப்படணும். நீங்க வந்து தொடர்ச்சியாக இந்த களத்துல நின்னீங்க, நான் பிரஸ் நான் சந்திப்பேன், தொடர்ச்சியாக நான் பல கூட்டங்களுக்கு போவேன், நீங்க எந்த எல்லா மாநிலத்தோட கணக்குல இருப்பேன், என்னுடைய தொண்டர்களை என்ன எப்ப வேணாலும் பார்க்கலாம், முதல்ல நான் பனையூர்ல அவைலபிளா இருப்பேன். நீங்க வந்து பாருங்க, நீலாங்கரையில இருந்து விஜய் கிளம்பி விட்டார், பெரிய செய்தியாக மாறுகிறது. பனையூருக்கு அவர் வந்துட்டாருப்பா, அதுவே பெரிய செய்தி. இது வேற சில அரசியல்வாதிகள் நடந்திருக்கு. ஆனா அவங்க எல்லாம் ரொம்ப உழைத்த பிறகு ரொம்ப கடைசி காலத்தில் நான் உழைச்சு முடிச்சுட்டேன், அதனால நான் வந்து எனக்கு உடல் ரீதியான சிக்கல் இருக்கு அப்படிங்கும் போது செய்தியானதுங்கிறது வேற. இன்னுமே வந்து விஜய் அவர்கள் வீட்டுல இருந்து கிளம்புறதும் பனையூருக்கு வந்துட்டாருங்கிறதே மிகப்பெரிய செய்தியா இருக்கு. தன்னுடைய அலுவலகத்தில் ஒருவர் வந்து தான் வருவதுங்கிறது ஒரு பெரிய செய்தியா மாறிட்டு இருக்குன்னா, அப்ப இந்த கூட்டம் வந்து எப்படி அரசியல் மயப்படும் அப்படிங்கறதானே. அப்ப வர்றவங்களும் ஓகேங்க, ஒரு நடிகர், அந்த நடிகரை பார்ப்பதற்கு நாங்கள் வருகின்றோம். ஒன்னே ஒரு கூடுதலா சொல்றேன், இதுல வந்து இது வாக்குகளாக மாறுமா மாறாதா அப்படிங்கிற ஒரு பெரிய டிபேட் இருக்கு. வாக்குகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நீங்க வந்து ஏன்னா நான் வந்து முழுக்க ரசிகர் மனப்பான்மையில் இருந்தாலும் எனக்கு இந்த வாக்கள் மாறும். ஆனால் பிரச்சனை கேட்டீங்கன்னா, இந்த வாக்குகள் அவர் நினைக்கின்ற இடத்திற்கு அவர் இட்டு செல்லுமா? நான் வந்து முதன்மை சக்தின்னு அவர் டிக்ளேர் பண்ற மாதிரியோ, இல்ல முதலமைச்சர் வேட்பாளர்னு முதலமைச்சர் சொல்ற மாதிரியோ அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போக மாட்டா, நிச்சயமா கூட்டிட்டு போகாது. இப்ப அவங்க எழுப்புற கேள்வி, இப்ப இந்த கூட்டத்தை தாண்டி இதை தொலைக்காட்சியில பார்த்துட்டு இருக்கிற, இல்ல வீட்டுல உட்கார்ந்து நாகப்பட்டினத்தில் இருக்கிற மக்கள், திருவாரூர் இருக்கிற மக்கள், அவர்கள் கேட்கின்ற கேள்வி, ஓரளவுக்கு அரசியலை புரிந்து கொண்ட மக்கள் அவர்கள் கேட்கின்ற கேள்வி என்பதுதான் ரொம்ப முக்கியமானது. அவங்க வந்து விஜயுடைய இந்த பரப்புரை கூட்டத்தை பார்த்து கன்வெர்ட் ஆகுறாங்களான்னு கேட்டீங்கன்னா, இல்ல, அவங்களுக்கான மெசேஜ் பெருசா இல்ல. ஓகே, விஜய் வருவார்ப்பா, கையா சப்பாருப்பா, அவர் வந்து போயிடுவாருப்பா, அவர் சில விஷயங்களை எடுத்து மேற்கோள் காட்டி பேசிடுவாரு. நீங்க அதனாலதான் சொல்லுங்க, ஏன் நாகப்பட்டினத்துல இந்த விஷயங்களை பேச வேண்டும் அப்படின்னு இங்க வந்து பேசுறாங்க, ஏன் திருவாரூர் இந்த விஷயத்துல நீங்க அட்ரஸ் பண்ணு சொல்லி சொன்னாங்கன்னா, முதலில் விஜய் அவர்களுக்கு என்ன புரிதல் இருக்கிறது, அந்த புரிதலுக்கு அவர் வைக்கின்ற தீர்வுகள் என்ன அப்படிங்கிறது தான் ஒரு முழுமையான அரசியல் பேச்சாகவே இருக்கும். ரைட், நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு ரவீந்திரன், எனக்கு இப்போ ஜெகதீஷோட ஒரு பாயிண்ட்லேருந்து, அதாவது வரக்கூடிய கூட்டம் வந்து வாக்குகளா மாறுமா அப்படின்னா மாறலாம், ஆனா விஜய் நினைக்கக்கூடிய அந்த இடத்துக்கு அவர் எடுத்துட்டு போகாது அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்துங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? அல்லது விஜய் தன்னுடைய முழுநேர அரசியல் பயணம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இந்த சாட்டர்டே பாலிடிக்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்துதான் வந்து இந்த களத்துக்கே வந்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் அதனுடைய மறைமுக செய்தியா? இல்லை, அவங்கள சுற்றி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க, ஒரு பிராண்டிங்கை பண்ணுறாங்க, அதுக்காக தான் இதை பண்ணுறாங்க. அது கூட்டிகிட்டு வர்றதுக்கே பெரிய இதுங்களாம் அந்த கருத்துக்களெல்லாம் அவங்க முன் வச்சு போகிறாங்க. இதில் கூட்டம் ஓட்டாகாதுங்கிறதுக்கு பல உதாரணம் இருக்குது. மல்டிபிள் ஃபேக்டர்ஸில் வந்து வாக்கு விழுது. ஜாதி, மதம், மொழி, இனம், பகுதி, தலைவர்களுக்குள்ள ஈர்ப்பு சக்தி, பணபலம், சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்புன்னு மல்டிபிள் ஃபேக்டர்ஸில் வாக்கு விழுது. வெறும் கூட்டம் வந்து வாக்காக மாறாது. அதே வேளையில் கூட்டம் வரக்கூடிய இடத்துல வாக்காட்டும் மாறி இருக்கு. குறிப்பாக விஜயகாந்த் அவர்களை சொல்லணும்னா, அவர் 2006ஆம் ஆண்டு
தமிழக சட்டமன்றத்துக்குள்ள 214 தொகுதியிலையும் களமிறங்கினார். அதுவும் விஜய் மாதிரி இல்லாமல் துணிச்சலாக ஜாதி கட்சிகளோட கூட்டணி இல்லைங்கிற ஒரு இதை டிக்ளேர் பண்ணி 214லையும் நிற்கிறேன்னு துணிச்சலாக களமிறங்கினார். அவர் கட்சி வேட்பாளர்களுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன். அரவிந்த் குணசேகரன் போன்றவங்கலாம் இதை பார்த்துருப்பாங்க, புரிஞ்சிருப்பாங்கன்னு தான் நான் கருதுறேன். இவர் ஜெகதீஸ்வரனும் பார்த்துருப்பார். திருமங்கலம், திருப்பரங்குன்றம் இந்த 2 இடங்கள்லையும் அவங்களுக்கு டெபாசிட் கிடைக்கக்கூடிய அளவுக்கு 15% மேலே வாக்குகள் கிடைக்குது. இதே கேப்டன் விஜயகாந்த் வேட்பாளர்களுக்கு அம்பாசமுத்திரத்தில் 2% வாக்குகள் தான் கிடைக்குது. கிள்ளியூரில் 1% வாக்குகள் தான் கிடைக்குது. அதுபோல் கமல்ஹாசன் அவர்களுக்கு அவர் 2019ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் 39 வேட்பாளர்களை நிறுத்தி டிவி பெட்டியை உடைச்சி திமுக அதிமுகவுக்கு எதிராக களமிறங்கினார். நியர்லி 39 கேண்டிடேட்ஸ் போட்டார். அவருக்கு தென்சென்னையில் 12% வாக்குகள் கிடைக்குது. தென் ஸ்ரீபெரும்பூரில் 12% வாக்குகள் கிடைக்குது. அதில் உள்ளிறங்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா டி நகர், மயிலாப்பூர் போன்ற பகுதிகளில் 15 விழுக்காடுகளுக்கு மேலே வாக்குகள் கிடைக்குது. இதே கமலஹாசன் திரையுலகத்தில் தேவர் மகன், விருமாண்டின் எல்லாம் மறவராக, பிரமலை கள்ளராகலாம் படத்தில் கலைஞராக வந்தார். வந்தவருக்கு மேலூரில் 1 விழுக்காடு வாக்குகள் தான், உசிலம்பட்டியில் 1 விழுக்காடு வாக்குகள் தான், ஆண்டிப்பட்டியில் 1 விழுக்காடு வாக்குகள் தான், முதுகுளத்தூரில் 1 விழுக்காடு வாக்குகள் தான். இப்படி 1 விழுக்காடு வாக்குகள் அவர் திரையில் தேவர் மாநாட்டும், விருமாண்டி ஆட்டும், மறவராட்டும், பிரமலை கள்ளராட்டும் நடித்த பகுதிகளில் வாங்கினவர். அந்த 1 விழுக்காடு வாக்குகள் கூட அந்த குறிப்பிட்ட சமூகத்தில் இருந்து வந்திருக்கும் நான் கருதல. ஏன்னா கமல்ஹாசன் அரசியலால் நமக்கு எந்த லாபமும் இல்லைன்னு அந்த சமூகம் நினைக்கிறாங்க. டிஎம்டிகேவை இந்த அளவுக்கு நீங்கள் டீகோட் பண்ணி ஸ்டாட்டிஸ்டிக்கலாக சொல்றதுனால இப்போ விஜய் பரப்புரை மேற்கொள்ளக்கூடிய அந்த பகுதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் டபுள் டிஜிட் % கிளைம் பண்ணுறாங்க டிவிக்கு. அப்படி இருந்தால் கூட என்னென்ன தொகுதிகள் ஓரளவுக்கு விஜயனுடைய கட்சி வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு? அவர் வரட்டு 214 போடட்டு, அது சொதப்புறாரா, கேபபிளா, காம்பிட்டன்றாங்கிறதெல்லாம் பார்த்து தான் சொல்ல முடியும். கூட்டம் ஓட்டு இல்லைன்னு தெளிவாக சொல்ல முடியும். அதனால கூட்டம் சில இடங்களில் ஓட்டாட்டு மாறி இருக்குங்கிறத தான் நான் சொல்ல வர்றேன். தென்சென்னையிலையும் ஸ்ரீபெரும்புதூர்லையும் கமல்ஹாசனுக்கு கூட்டம் வாக்கா மாறி இருக்குது. அப்போ கமல்ஹாசன் வரணும்னு மக்களுங்கிறதே ஹெட்ரோஜினியஸ் என்டிட்டி, ஹோமோஜினியஸ் என்டிட்டி அல்ல. ஜாதி, மதம், மொழி, பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் கொண்டவங்க தான் மக்கள். அதில் ஒரு பிரிவு மக்கள் கமல்ஹாசனுக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. அவங்க வாக்களிச்சதிலும் நியாயம்னு நான் உணர்றேன். இன்னொரு பிரிவு மக்கள் கமல்ஹாசனால நமக்கு எந்த லாபமும் இல்லை, அவருக்கு நம்ம ஏன் வாக்களிக்கணும், வெறும் சினிமாவில் தேவர் மாநாட்டும், விருமாண்டி ஆட்டும், மறவராட்டும், பிரமரை கள்ளராக வந்துட்டா நம்ம ஏன் வாக்களிக்கணுங்கிற எண்ணத்தில் தான் இன்னொரு பிரிவு மக்கள் இருந்திருக்காங்க. அப்போ ஒருத்தர் வாக்களிக்கணும்னா அந்த தலைவரால் நமக்கு என்ன, அதுதான் இங்கே விஷயம். இதை இன்னொரு விதமாக நாம் சொல்லணும்னா திருமங்கலம் இடைத்தேர்தலில் சரத்குமார் நிற்கும்போது அவர் ராதிகாவுக்கு மிகப்பெரிய கூட்டம், மக்கள் என்டர்டெயின்மெண்ட்டாக அவங்கள பார்த்தாங்க. சரத்குமாரே சொன்னார், எம்ஜிஆருக்கு நாடியில் விட்டு எம்ஜிஆருக்கு திண்டுக்கல், எனக்கு திருமங்கலம்னு. ஆனால் அவர் 1000 ஓட்டு கூட அங்கே எடுக்கலை. சரத்குமாரே ராதிகா வேடிக்கை பார்த்த கூட்டம் வாக்களிக்கலை. இதுதான் அரசியல் நிலவரம். அதே சரத்குமார் திருநெல்வேலியில் ஒரு வேட்பாளர் கருநாராஜனை நிறுத்தும் போது 40,000 மக்கள் வாக்களிச்சாங்க. அப்போ நம்ம யாருக்காக நிற்கிறோம், எதற்காக நிற்கிறோம், என்ன சொல்லி நிற்கிறோம், என்ன பிரச்சனையை முன்னே வச்சு நிற்கிறோங்கிறதுக்கு தான் வாக்கே தவிர வெறுமனை வர்ற கூட்டமெல்லாம் வாக்காகாது. அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பார்த்துட்டு போயிடுவாங்களே தவிர நாம் சொல்லக்கூடிய கொள்கைகள் முன்வைக்கக்கூடியவங்க யாரை அப்பீல் பண்ணுது அதுக்கு தான் வாக்கு. அதனால தான் கமல்ஹாசன் இன்னைக்கு கமல்ஹாசனை விட சீமான் 8.3 நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும், மிகப்பெரிய கலைஞரான கமல்ஹாசன் அவருடைய அரசியல் ஸ்டாண்டிங்கும் நமக்கு தெளிவாக தெரியுது. எதற்காக நிற்கிறீங்க, யாருக்காக நிற்கிறீங்க, எந்த கொள்கைக்காக நிற்கிறீங்கிறதுல தெளிவாக நிற்கணுங்கிறது தான் மக்களோட விருப்பம். ரைட், நம்ம தொடர்ந்து பேசலாம்.